என் இனிய நல் உறவின் உறவுகளே, தூய ஆவியானவர் துணையோடும் அன்னையின் அன்பிலும் பரிந்துரையாலும் நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி. நாம் இன்று வாசிப்பது 102, 4, 5, 6. என் இதயம் புல்லை போல் தீந்து வருகின்றன, என் உணவையும் நான் உண்ண மறந்தேன். என் பெருமூச்சின் பேரொலியால் என் எலும்புகள் சதையோடு ஒட்டி கொண்டன. இன்றைய நீதி தலைவர்கள் 11, 29, 39. இறைவனிடம் கொடுத்த வாக்கை இப்தா அரசன் நிறைவேற்றுகின்றார். அவர் வெற்றி பெற்றவுடன் கடவுளிடம் அவருக்கு இதுக்கு பதிலாக என்ன நேர்ச்சை அவர் செய்து கொண்ட ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். அப்பொழுது அந்த மக்களின் கையில் அவரை ஒப்புவித்து அவர் வீடு வாயிலில் சந்திக்க வந்தபோது புறப்பட்டு வருகின்றார். அவருக்கு உரிய அந்த இடத்தில் தன் மகளே அவருக்கு இருப்பதோ அதற்கடுத்து வேறு எந்த உறவுமே இல்லை. அந்த ஒரே ஒரு மகள் தான். அப்பொழுது அவரை அவர் அர்ப்பணிக்க சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராகின்றார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 22, 1, 14. இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து உவமை வாயிலாக பேசுகின்றார். விண்ணரசு பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசன் ஒருவனுக்கு திருமணம் நடத்த அனைவரையும் கூட்டி சேர்க்கின்றார். அங்கு ஒருவரையும் காணாததால் அவர் திருமண விருந்துக்கு ஏற்பாடு அழைக்கப்பட்ட போது தகுதியற்ற ஒரு சாலை ஓரங்களில் இருப்பவர்களையும் கை கால் இல்லாதவர்களையும் மற்றும் ஊனமுற்றவர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு உணவளிக்கின்றார். அதேபோல் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அவரை அந்த ஆடையை அணிவித்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்க அவனோ வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் பணியாளர்களிடம் அவனை இருளில் தள்ளுங்கள் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார். நாமும் இன்று எத்தனையோ திருமணங்களில் நாம் உறவினர்களில் மற்றும் நண்பர்களில் மற்றும் நம் இருக்கும் இடங்களில் கலந்து கொள்கின்றோம். ஆனால் சில இடங்களில் நமக்கு அந்த ஒரு அறிக்கை இருக்கப்படும். ட்ரெஸ் கோட் என்று அவர்கள் போட்டிருப்பார்கள். அந்த ட்ரெஸ் கோட் மூலமாக நாம் திருமண அந்த விருந்துக்கு செல்லப்படுவோம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் உலக பிரகாரமாக நாம் போடவில்லை என்றாலும் நமக்கு அங்கு பங்கு கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் இறைவனின் பார்வையில் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் அவர் விரும்பும் அந்த உடை. அதான் எப்படிப்பட்ட அந்த விண்ணரசுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றார். பங்கேற்பு குறைவின் 2 காரணங்கள். திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அதில் கலந்து கொள்ளாததற்கு இயேசு 2 மனநிலை தொடர்பாக ஆட்டிடியூட்னல் காரணங்களை முன்வைக்கின்றார். இன்று நமது பங்கின் வழிபாடுகளில், அன்பிய கூட்டங்களில், தியானங்களில், நற்செய்தி கூட்டங்களில், சமூக அரசியல் செயல்பாடுகளில் பங்கேற்பு குறைவாக இருப்பதற்கும் இவையே காரணிகளான இருக்கலாம். சற்றே ஒப்பிட்டு சிந்திப்போமா? அவர்களோ வர விரும்பவில்லை. இறைவனையும் இறை ஆட்சியையும் சேர்ந்தவற்றில் நாம் விருப்பம் கொள்ள வேண்டும். கிரேக்க மொழி பேசுவோர் பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகின்றோம், யோவான் 12, 21 என்று கேட்டுக்கொண்டார்களே, அதுபோல் நாமும் விரும்ப வேண்டாமா? அதை பொருட்படுத்தவில்லை. 2வது காரணமும் மனநிலை தொடர்பானதே. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். நீதிமொழிகள் 1:25 என்பதற்கேற்பவே நம்மில் பலரும் வாழ்கின்றோம். ஒரு ரிட்ரீட் என்றால் நிறைய பேர் வருவதே இல்லை. அதே ஒரு திருபலி, நமக்கு ஒரு 1/2 hour திருபலினாலும் ஐயோ ஃபாதர் எப்போ முடிக்குவாரோ, இது போல்தான். இதில் சில காரணங்களில் நாம் இறைவனை புறக்கணிக்க நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இறைவன் கொடுக்கும் வார்த்தைகளை நம்மில் நாம் வேர்போல் ஊன்றி அதன்படி வாழ முயற்சிப்போம். ஒரு காட்டில் ஒரு கழுதை போச்சான். கழுதை போகும்போது அங்கே ஒரு சிங்கம் பசியாக இருந்திருக்கு. அப்போது அந்த புலி பசியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த கழுதை போயிட்டு, நான் இன்னைக்கு ஃபுல் மீல் அப்படின்ச்சான். அப்போது இது நல்ல பச்சை புல்லை தின்றுட்டு போய் அங்கே அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ அந்த புலிக்கு ஒரே கோபம்.
என்னது புல் பச்சையாக இருக்குமா அப்படின்ச்சான். ஆமாம், நான் சாப்பிட்ட புல் ப்ளூ கலரு அப்படின்ச்சான். அதுக்கு இந்த புலி வந்து, இல்லையே புல் பச்சை தானே, அது கழுதை சொல்தான் ப்ளூ கலருன்னு. அப்போது அந்த புலி சொல்தான், சரி நம்ம 2 பேருக்கு வேண்டாவா, நம்ம காட்டுக்கு ராஜா யார் சிங்கம், அங்கே போயிட்டு நம்ம நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வைக்கலாம் அப்படின்னு. அங்கே போகும்போது அந்த சிங்கம் வந்துச்சான். நீ என்ன சாப்பிட்ட? 2 பேரும் வாதம் அதிகமாகிடுச்சு. நீ என்ன சாப்பிட்ட? நான் பச்சை புல் சாப்பிட்டேன். அதுக்கு இது புலி சொல்தான், புல் பச்சை கிடையாது, பச்சை, ஆனால் அது ப்ளூன்னு சொல்லுது அப்படின்னு. அப்போது ஆமாம் ப்ளூ அப்படின்ச்சான். அப்போது உடனே இந்த கழுதை சந்தோஷமாக குச்சின்னு போச்சான். அது முன்னால் அந்த புலிக்கு என்ன சொல்லிச்சு கழுதை முன்னாலனா, ஆமாம் புலி பச்சை, ஏன்னா இன்னையோட நீ வாய் மூடு, இதுக்கு மேலே பேசக்கூடாது. அந்த கழுதை போன உடனே சொல்லிச்சான், நீ யாரிடம் போய் ஒரு கழுதையிடமா நீ தோற்று போவது, அதனால தான் நான் சொன்னேன் இன்னையோட நீ ஜிப்பப் பண்ணு. அதுபோல் நாம் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் நாம் போராட வேண்டும். உலகத்தில் கெட்டவென்று பெயர் வாங்க கெட்டது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு இடத்தில் போய் நீ உண்மையை பேசு, உடனே எல்லாரும் உன்னை கெட்டவர்கள் என்று சீல் குத்தி விடுவார்கள். அதுபோல் நாம் பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசுவோம். கெட்டவர்களானாலும் பரவாயில்லை, உண்மையை பேசி வெல்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.